இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே. நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெடக்டர் ஏலியனோட 14வது எபிசோட தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம 13 வகையான ப்ரெடக்டர் ஏலியன்ஸோட ஆர்ஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பத்தியும் அதோட வீக்னஸ் பத்தியும் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம். ஏன் ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோவையோ அந்த பிளேலிஸ்டையோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் பீஸ்ட்னு சொல்லக்கூடிய ப்ரெடக்டர் ஏலியன், அதாவது வேட்டையாடியை பத்தி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போறோம். இதுக்கு டெம்பரல் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேருமே இருக்குது. ஆம்னிவர் சீரிஸ்ல வரக்கூடிய லெட்ஸ் டூ த டைம் வார் அகைன் அப்படிங்கிற எபிசோட்ல தான் இந்த ஏலியனை முதல்ல அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. இதோட தோற்றத்தை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, கேப்ரிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய மித்திக்கல் கிரீச்சர் மேல இன்ஸ்பயர் ஆகிட்டு அது உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. இந்த கேப்ரிகான் அப்படிங்கிற கிரீச்சர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, வேற எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. மகர ராசி அன்பர்களே, இது உங்களுடைய சிம்பிள் தாங்க. மகர ராசிக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதுதான், அதாவது ஆடோட தலையும் மீனோட வாழும் இருக்கிற மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதுதான் கேப்ரிகான். அதுதான் மித்திக்கல் கிரீச்சராகவும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இதுக்கு ஆட்டோட தலையும் மீனோட வாழும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கேன். ஆனா இந்த கேப்ரிகானுக்கும் டைம் பீஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டைம் பீஸ்ட்டுக்கு இந்த மீனோட வால் இருக்காது அப்படிங்கிறதையும் நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. அப்புறம் ஏன் டைம் பீஸ்ட்டை நான் கேப்ரிகானோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் பீஸ்ட்டை உருவாக்குன டவ் ஹாங்னு சொல்லக்கூடிய டிசைனர், நம்ம பென்டென் கிரியேட்டர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் கேப்ரிகானை ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு புதுசாக ஒரு ஏலியனை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம டைம் பீஸ்டே உருவாக்கி வச்சிருக்காரு. அதனால தான் கேப்ரிகானுக்கும் டைம் பீஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்ரிகான் மேலே இன்ஸ்பயர் ஆகி தான் டைம் பீஸ்டையே அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த ஏலியனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய இனத்தை சேர்ந்தது. இது முட்டை போட்டுச்சு அப்படின்னா 1 2 அப்படின்னு சொல்லி போடாது, டஜன் கணக்கில் தான் போடும். அந்த முட்டை பொரிஞ்சு உள்ள இருந்து டைம் பீஸ்ட் வர்றதுக்கு அதிகமான காலம் எடுத்துக்கும். அப்படிங்கிறதுனால முட்டை போட்ட உடனே இந்த அம்மா டைம் பீஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது அந்த முட்டைகளை பாதுகாப்பான இடத்துல பத்திரமா வச்சுட்டு இது போயிடும். அதாவது அந்த முட்டைகளை அனாதையா விட்டுட்டு இது போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சில பல காலங்கள் கழிச்சு அந்த முட்டை ஹேட்ச் ஆகி உள்ள இருந்து வரக்கூடிய அந்த டைம் பீஸ்ட்டுக்கு டைமை கண்ட்ரோல் பண்ற பவர்ஸும் டைம் லைனுக்கு நடுவில் டிராவல் பண்ற பவர்ஸும் இருக்கிறதுனால தனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டைம் லைனுக்கு போய் பாதுகாப்பான இடத்துல அமைதியா வாழும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் பீஸ்ட் எந்த மாதிரியான ஏலியன்ஸை வேட்டையாடி சாப்பிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஏன்னா அது கிரியேட்டர்ஸ் இன்னும் தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா இந்த எபிசோட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம ரூக்கை சாப்பிட ட்ரை பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட சாப்பிட ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் பென் டெனிசன் நடுவில் புகுந்து நம்ம ரூக்கை காப்பாத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலயே தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது, இது எல்லா வகையான ஏலியன்ஸையும் விரும்பி சாப்பிடும் போல. அப்படியே இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, லெட்ஸ் டூ த டைம் வார் அகைன் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது இந்த ஏலியனால தன்னோட வாயில இருந்து டைம் ரேஸை உருவாக்கி அதன் மூலமா எதிரியை தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த டைம் ரேஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார் மேலே பட்டாலும் சரி ஏஜிங் ப்ராசஸ் மூலமாக அவங்கள வயசாக வச்சு டஸ்ட் ஆக்க முடியும் அப்படிங்க சொல்லி ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் பீஸ்ட் என்னோட காலை வச்சு எதை மிதிச்சாலும் சரி, அந்த எபிசோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரக் மேலே மிதிச்சிருக்கும், நிறைய பொருட்கள் மேலே மிதிச்சிருக்கும். அப்படி அது மிதிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் ஏஜிங் ப்ராசஸ் மூலமாக, அதாவது எது மேலே மிதிக்குதோ அந்த மிதி வாங்கினது ஏஜிங் ப்ராசஸ் மூலமாக டோட்டலாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. ஸோ இது முழுக்க டைமை பேஸ் பண்ண ஒரு ஏலியன். இதால் தன்னோட வாயிலிருந்தும் டைம் ரேஸை உருவாக்கி எதிரே தாக்க முடியும். கூடவே இது கால் வச்சாலே போதும் அந்த இடமே நாசமாயிரும் அப்படிங்கிறதையும் ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. கூடவே இந்த ஏலியனுக்கு ஸ்டாமினா ரொம்பவே அதிகம். அதன் விளைவாக இதால் ரொம்ப தூரத்துக்கு ஓட முடியும். அது மட்டும் இல்லாமல் அதிக தூரம் குதிக்க முடியும் அப்படிங்கிறத கிரியேட்டர்ஸ் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஏலியனால டைம் ஸ்கிப் பண்ண முடியும். அதாவது டைமை ஸ்கிப் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதாவது டிராவல் பண்ணி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது முக்கியமாக எதுக்கு பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியோட தாக்குதல் தான் மேலே படாத மாதிரி டைம் ஸ்கிப் பண்ணி இந்த ஏலியனால ரொம்ப சுலபமாக தப்பிக்க முடியும். அந்த தாக்குதல் தாங்கிட்ட வரதுக்கு முன்னாடியே இதால டைம் ஸ்கிப் பண்ணி தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தப்பிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எதிரியை தாக்குறதுக்கு கூட இது இந்த பவரை பயன்படுத்துது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரி கவனிக்காத நேரமாக பார்த்து அவன் கிட்ட போய் நின்று அவனை தோக்கடிக்க முடியும், அவனை தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டைம் ஸ்கிப்பை இது அஃபென்ஸாகவும் பயன்படுத்துது, டிஃபென்ஸாகவும் பயன்படுத்துது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. இந்த ஏலியனோட பற்களையும் நகங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஷார்ப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுவும் டைம் பேஸ்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான். தன்னோட எதிரிகளை ரொம்ப சுலபமாக தாக்கி டேமேஜ் பண்ணி அவங்களை வீழ்த்த முடியும், தனக்கு இரையாக்கிக்க முடியும் அப்படிங்கிறத இதன் மூலமாகவே நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது.
அதே எபிசோட்ல இந்த டைம் பீஸ்டுக்கு 2 கொம்புகள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கொம்பை வச்சு டைம் சைக்கிளையும் பென் டெனிசனையும் ஒரே முட்டுல பறக்க விட்டுருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இந்த ஏலியன் கிட்ட இருக்கு. இதோட கொம்புகள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தன்னோட எதிரிகளை முட்டி வீழ்த்துறதுக்கு அது மிகப்பெரிய உதவியா இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவாவே காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏலியனால டைம் டிராவல் பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நான் முதல்ல சொல்லியிருப்பேன். இந்த ஏலியனால டைம் டிராவல் பண்ண முடியும். தி எண்ட் ஆஃப் an era அப்படிங்கிற எபிசோட்லையும் நியூ டவுன் அப்படிங்கிற எபிசோட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மால்ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரோனோசேப்பியன் வந்து இந்த ஏலியனை பயன்படுத்தி தான் டைம் டிராவல் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்களா, ஏன் மால்ட்ரெண்ட்டுக்கு வந்து டைம் பீஸ்ட் தேவைப்படுது? டைம் பீஸ்ட்டை பயன்படுத்தி தான் அவர் வந்து டைம் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற தேவை அவர் கிடையாது. ஏன்னா அவரே ஒரு குரோனோசேப்பியன் தான். அவர் நினைச்சாலே இன்ஸ்டன்ட்டா அவரால் எங்க வேணாலும் டைம் போர்ட்டலை ஓப்பன் பண்ணி டைம் லைன்லையோ இல்லை மல்டிவர்ஸ்லையோ எங்கே வேணாலும் அவரால் போக முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. அப்படி இருந்தும் அவருக்கு எதுக்காக டைம் பீஸ்ட் தேவைப்பட்டுச்சு, அவர் எதுக்காக டைம் பீஸ்ட்டை வச்சு டைம் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு பதில் தான். குரோனோசேப்பியன்ஸால ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் டைம் டிராவல் பண்ண முடியும். ஆனால் டைம் பீஸ்ட்டுக்கு அப்படி ஒரு லிமிட்டே கிடையாது. அதால் இந்த யூனிவர்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடியும் டைமுங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் கூட அதால் டைம் டிராவல் பண்ணி போக முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதாவது குரோனோசேப்பியன்ஸால் இந்த யூனிவர்ஸ் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி உள்ள இடத்துக்கு போக முடியாது. அந்த லிமிட் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் டைம் பீஸ்ட்டுக்கு வந்து அந்த லிமிட் கிடையாது. அதால் இந்த டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் யூனிவர்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடியும் அதால் ரொம்ப சுலபமாக டிராவல் பண்ணி போக முடியும் அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மால்ட்ரெண்ட் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா டைம் பீஸ்டோட உதவியை தேடி அதன் மூலமா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. அதாவது குரோனோசேப்பியன்ஸால போக முடியாத இடத்துக்கு கூட டைம் பீஸ்டால ரொம்ப சுலபமாக போக முடியும். அந்த அளவுக்கு அதுக்கிட்ட பவர் இருக்கு. அப்படியே இந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா இதுக்கு ஏகப்பட்ட வீக்னஸ் இருக்கு. குறிப்பா நம்ம ஃபீட்பேக்கோட எலக்ட்ரிசிட்டி இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லி லெட்ஸ் டூ த டைம் வார் அகைன் அப்படிங்கிற எபிசோட்ல ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. நம்ம ஃபீட்பேக் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அதோட எலக்ட்ரிக் பவரை பயன்படுத்தி டைம் பீஸ்ட்டை தாக்கி இருக்கும். அதில் பாதிக்கப்பட்ட ஃபீட்பேக் வந்து பயங்கரமாக வீக்காக இருக்கும். கொஞ்சம் எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு நிமிஷம் அதை திணற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஏலியனுக்கு எலக்ட்ரிசிட்டிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டைம் பீஸ்ட்டுக்கு வந்து டியூரபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராவிடாக் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிளாக்ஸ் லாபரை வச்சு நம்ம டைம் பீஸ்ட்டை வந்து தாக்கியிருக்கோம். வெறும் ஒரே ஒரு அடி தாங்க அடிச்சிருக்கோம். ஒரே ஒரு ஷாட்ல டைம் பீஸ்ட் வந்து கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் எந்திரிக்க முடியாமல் கொஞ்சம் அது கஷ்டப்படுற மாதிரியே காட்டியிருப்பாங்க. இதுலயே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது டைம் பீஸ்டோட டியூரபிலிட்டி வந்து ரொம்ப 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 கம்மி. இந்த ஏலியனோட மெயின் பவரே டைம் ரேஸ் தான். இதை வந்து நான் முன்னாடியே ஒரு பவர்ஸை பற்றி சொல்லும்போது தெளிவாக சொல்லியிருப்பேன். ஆனால் அதுவே இதுக்கு ஒரு மெயின் வீக்னஸாகவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா இதை தவிர இந்த டைம் ரேஸை தவிர வேற எதுவும் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இதுக்கு இல்லாததுனால வேற ஒரு டைமை கண்ட்ரோல் பண்ணுறவங்க டைம் ரேஸை பயன்படுத்துகிறவங்க இதுக்கிட்ட வந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இதோட பவர்ஸ் வேலை செய்யாது அப்படிங்கிறது இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறதான் உண்மை. அதாவது நீங்கள் நல்லா அந்த எபிசோட கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம பென்னும் ரூக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா டைம் சைக்கிளை வச்சு டைம் பீஸ்ட்டை வந்து துரத்திட்டு வந்திருப்பாங்க. அப்போது நம்ம டைம் பீஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா டைம் ரேஸை பயன்படுத்தி அவங்கள வந்து தாக்கி இருக்கும். ஆனால் டைம் சைக்கிள் மேலே டைம் ரேஸோட பவர்ஸ் வந்து வேலை செய்யாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த டைம் சைக்கிளை வச்சு ரொம்ப சுலபமாக டைமை ரிவர்ஸ் பண்ணுறதன் மூலமாக இந்த டைம் பீஸ்ட்டை திரும்பிய முட்டைக்குள்ளேயே அடைச்சி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோனோசேப்பியன் இயான் மாதிரியான ஆட்களால் கூட ஜஸ்ட் டைமை ரிவர்ஸ் பண்ணுறதன் மூலமாகவே இதை முட்டைக்குள்ளே அடைச்சி இதை தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே கவனிக்க முடியுது. இது இந்த ஏலியனுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக அமையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது பென் டெனிசனையோ இல்லை பென் டென் சீரிஸையோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விட்ருங்க. நான் அடுத்த விஷயம் டாட்டா பை பாய் see you.